ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது செவ்வாழை சாப்பிட்லாமான்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். அது மாதிரிக்கு யாருக்கு இது நல்லது, யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்ப காலத்தில் முக்கியமாக பழங்கள், காய்கறிகள், தானியங்கள்லாம் சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமான உணவு அப்படின்ட்டு திட்டமிட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது டெய்லி ஒரு பழம் எடுத்துக்கணும். அது மாதிரிக்கு 2 விதமான காய்கறிகளும் எடுத்துக்கணும். ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறதுனால குழந்தைக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த டைமில் இப்படிலாம் சாப்பிட்டா தான் உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு போதுமான சத்து முழுமையாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களோட பிரசவத்துக்கு தயாராகிறதுக்குமே இந்த பழங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பழங்கள்லே ரொம்ப முக்கியமான பழம் வாழைப்பழம். விதவிதமாக வாழைப்பழம் இருக்கும். அதில் ஒன்று தான் செவ்வாழைப்பழம். உங்களோட கர்ப்ப காலத்தில் அடிக்கடி பசி ஏற்படும். முதல் ட்ரைமஸ்டர் காலத்தில் பசி உணர்வோடு சேர்த்து குமட்டலும் நிறைய பேத்துக்கு இருக்கும். இந்த மாதிரிக்கு அதிகமான குமட்டல் வரும் அப்படின்ற பயத்திலே பாதி பேர் சாப்பிட்றத தவிர்த்துடுறாங்க. ஆனால் செகண்ட் ட்ரைமஸ்டரில் எப்பயும் போல் உணவு அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் 2வது ட்ரைமஸ்டரில் வாந்தி உணர்வெல்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். இந்த 2வது ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு அதிகமான பசி உணர்வு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இந்த பசியை போக்குறதுக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டிங்கனாலும் ஒரு வாழைப்பழத்தை ஹேண்ட்பேக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது செவ்வாழைப்பழம் உங்கள் பசியெல்லாம் உடனடியாக கொஞ்சம் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். செவ்வாழைப்பழத்தில் கால்சியம் நிறையா இருக்குது. உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு கால்சியம் தேவைப்படும் போது உங்கள்கிட்ட இருந்து உங்களோட எலும்புலேருந்தே கால்சியத்தை உறிஞ்சிக்கிறோம். அப்போதெல்லாம் நீங்கள் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிற போகும்போது கால்சியம் நிறைவாக இருக்கும். குழந்தைக்குமே தேவையான கால்சியம் போயிடும். உங்கள் குழந்தையோட எலும்பும் ஸ்ட்ராங் ஆகும். அது மாதிரிக்கு உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே கன்சீவ் ஆகி ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் குழந்தையோட மூளையும் அவங்களோட முதுகு தண்டமும் உருவாகிட்டு இருக்கும். குழந்தையோட நரம்பு மண்டலம் சீராக இருக்கிறதுக்கு போதுமான ஊட்டச்சத்து அவசியம். ஃபஸ்ட்டு 3 மந்தில் உங்களுக்கு காலை நேரம், அதாவது மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய காலையிலே வாந்தி வந்திருக்கலாம். அது மாதிரிக்கு ரொம்ப சோர்வாக இருக்கலாம். உங்களுக்கு குமட்டல் அடிக்கடி ஏற்படலாம். இதெல்லாம் கடந்து நீங்கள் ஏதாவது சத்தான பொருள் எடுத்துக்கிற போது தான் குழந்தைக்கு அது சென்றடையும். செவ்வாழையில் ஃபோலிக் அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குறை பிரசவம் நிகழாமல் இருக்கிறதுக்கு செவ்வாழை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தை புத்திசாலியாகவும் வளருவாங்க. கன்சீவான ஃபஸ்ட் நாள்லேருந்து எடுக்கும் போகும்போது குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. வாழைப்பழத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரிக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்குன்னு தெரியும். இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் உங்கள் குடலில் இருக்க செரிமானத்தை ஊக்குவிக்குது. இதனால் கன்சீவ் ஆகிறப்போ ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது ஒரு சிறந்த தீர்வு. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்செல்லாம் நீக்கி உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தும் இந்த செவ்வாழைப்பழம். இந்த செவ்வாழைப்பழத்தில் பெக்டின்ற ஒரு மூலம் இருக்குது. அது குடல் இயக்கத்தை சீராக வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கன்சீவாக இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம் சந்திச்சிருப்போம். அதில் ஒன்று தான் ரத்த சோகை. இரும்பு சத்து குறைபாடில் உங்கள் ரத்த அணுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சிட்டு ஹீமோகுளோபின் அளவும் குறைஞ்சிரும். உங்களோட கர்ப்ப காலத்தில் இந்த ஹீமோகுளோபின் குறையிறனால தாய்க்கும் சேய்க்குமே ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களோட ப்ரெக்னன்சியில் உங்களோட ஹீமோகுளோபின் குறையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கன்சீவ் ஆன முதல் நாளில் இருந்து செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கக்கூடிய உணவுகளில் கவனம் செலுத்தணும். உங்களுக்கு ரத்த சோகை இருந்தால் உடலில் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த ஒரு பொட்டாசியம் தேவை. செவ்வாழைப்பழத்தில் பொட்டாசியம் நிறையா இருக்குது. அதனால் உங்கள் ரத்த அழுத்தத்தை குறைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு சுகருமே பிபியுமே வராமல் பார்த்துக்கொள்ளணும். அப்படி வந்துச்சுனாலும் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கு தான் செவ்வாழைப்பழம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை சீராக்கி பராமரிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செவ்வாழைப்பழத்தில் கரோட்டின், விட்டமின் சி, ப்ரீபயோட்டிக் அதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அதனால் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். உங்களோட செரிமானத்துக்கும் இதய நன்மைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செவ்வாழைப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறையா இருக்குது. இது நோய் தொற்றை தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செவ்வாழைப்பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு எனர்ஜி ஈஸியாக வந்துடும். ஏன்னா இதில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ்ன்ற சர்க்கரைகள்லாம் இருக்குது. கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை கன்சீவ் ஆகிறதுக்கு பின்னாடியோ உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா இந்த பழத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உங்களோட கர்ப்ப காலத்தில் 2வது ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு சுகர் கண்டுபிடிப்பது இயல்பாக ஒன்று இருக்குது. கன்சீவாக இருக்கும்போது சரியான இடைவெளியில் திட்டமிட்டு நீங்கள் எந்த பழம்னாலும் எடுத்துக்கணும். மணிக்கு சரியான உணவு முறையை எடுத்துக்கணும். நீரிழிவு நோய் இருக்கவங்க மட்டும் அவாய்ட் பண்ணுறது நல்லது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.